பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இந்த அற்பமான ஆரம்பத்தை அதிசயமாக்குவார். ஆதார வசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். மகிமையின் மக்களே, யாருமே பிறக்கும்போதே சில்வர் ஸ்பூனோடு பிறப்பதில்லை. ஆரம்பம் எளிமை, யாருமே கண்டுகொள்ளாத நிலைமைதான். இந்த எளிமையிலிருந்து தான், அற்பத்திலிருந்து தான் கர்த்தர் உயர்த்துகிறார் உடன் இருந்து. அப்போ தான் அவருடைய நாம மகிமைப்படும். இல்லாவிட்டால் என்னால் தான் வந்தது என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆரம்பத்தின் அற்பத்தை கண்டவர்கள் இவர்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது இவர்களின் விசுவாசத்தையும் உறுதியையும் தேவனுடைய செயலையும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மகனே, மகளே, இந்த பங்காளர்களே, யாரெல்லாம் சிறிய அளவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்துள்ளேன், வெளியே சொல்லும் அளவிற்கு ஒன்றுமில்லை, சிறிய அளவில் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்துள்ளோம், யாருக்கும் சொல்லவில்லை, நாங்களே ப்ரே பண்ணி ஆரம்பித்து விட்டோம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பித்துள்ளேன், அவன் எத்தனையோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடத்தில் பெரிய நிபுணர்களை வைத்து கம்பெனி ஆரம்பித்துள்ளார்கள். எனக்கு சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது இந்த கம்பெனியை சொல்ல. ஒரு சின்ன திண்ணையில் தான் ஊழியத்தை ஆரம்பித்துள்ளேன், சின்ன பெட்டிக்கடை இன்று தான் ஆரம்பித்துள்ளேன். இதையெல்லாம் சொல்ல முடியுமா என்ன? வீடு வீடாகத்தான் பொருட்களை காட்டி விற்க ஆரம்பித்துள்ளேன் என்று உங்களுக்குள்ளே இந்த ஆரம்பத்தை அற்பமாய் எண்ணாதீர்கள். இது கர்த்தருடைய சித்தம். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் உங்களுடைய பார்ட்னர். அதனால தான் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னார். உன்னோட பலமெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ இப்போ அற்பந்தான், 0 தான். உன்னை நான் ஹீரோவாக்க என்னால் முடியும். சரி, நீங்கள் எண்ணவில்லை, மற்றவர்கள் இதை பற்றி துச்சமாக மதியத்தால் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். இந்த அற்பமான ஆரம்பத்தில் தான் கர்த்தரின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எதற்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகும் 16 போது. நீங்கள் தான் உத்தமர். கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து அவரை தேடி அவரை உங்களோடு இணைத்து கொண்டீர்களே. நீங்கள் உங்களது ஆரம்பத்தை மதியுங்கள். உண்மையும் உத்தமமாக எதை ஆரம்பித்தீர்களோ அதை விசுவாசத்தோடு, என் தகப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார், எனக்கு ஆலோசனை தருவார், வாய்க்க செய்வார் என்று உறுதியோடு தினமும் அதில் ஈடுபடுங்கள். அவரை தேடுவதில், அவரோடு பேசுவதில் குறை வைக்காதீர்கள் எப்போதுமே. ஏனெனில் இந்த அற்பமான காரியத்தை அவர் தமது வல்லமையை விளங்க செய்து நாளுக்கு நாள் மகிமை உடையதாக மாறச் செய்வார். பெரிய அளவில் மாறும். அதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. அப்பா, இந்த வாரத்தில் இவ்வளவு லாபம், இந்த மாதம் இவ்வளவு லாபம், இதோ தசமமாக எடுத்து வைக்கிறேன், காணிக்கை எடுத்து வைக்கிறேன் என்று எடுத்து வைத்து விடுங்கள். அவரை உங்கள் பார்ட்னராக வைத்துள்ளேன். இந்த பார்ட்னருக்கு சரிக்கு சரி கொடுக்க வேண்டியது இல்லை. 10ல் 1 பங்கு அவருடையது, மீதம் 9 பங்கு உங்களுடையது. அவருடையதுக்கு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. ஆரம்பத்தில் இது எளிதாக இருக்கும் அவருக்கு கொடுப்பதற்கு. போக போக அசூர வளர்ச்சி உங்கள் பிஸ்னஸில் வரும். லாபம் கற்பனைக்கு எட்டாவதாக பெருக்கி தருவார். அப்போதும் தாழ்மையாக அவருக்கு உரியதை எடுத்து வைத்து சபையில் சேர்த்து விடுங்கள். அது உங்களுடையது அல்ல, அது அவருடையது. நான் இவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன் என்பதை மனதில் கூட எண்ணக்கூடாது. பெருக செய்தது அவர். இந்த மேட்டுமை தடையாக நின்றுவிடும். ஜாக்கிரதையோடு செய்யுங்கள். நிச்சயமாகவே இப்படி ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இப்பொழுதே மனித மனம் எப்படி யோசிக்கும் என்பதை சொல்கிறேன். இதற்கு தப்பித்து கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது. எருசலேம் தேவாலயம் பகைவர்களாக இடித்து சுட்டெரிக்க போடப்பட்டது. அங்கே ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி எழுப்பி தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்கிறார். செருபாபேல் தலைவன், யோசுவா ஆசாரியன், இவர்களெல்லாம் சேர்ந்து முடிந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்கிறார் சகரியா 4ஆம் அதிகாரத்தில், அப்பா, உங்கள் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரம் என்றுமில்லை, எம்முடைய ஆவினால் ஆகும். செருபாபேல் தானே இது கஸ்திபாரம் போட்ட, நீயே கட்டி முடிப்பாய். அவர் சின்ன தூக்கு நலை வைத்து மெஷர் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை ஆண்டவர் சந்தோஷமாக பார்க்கிறார் என்று வசனம் 10 சொல்லுகிறது. அப்படி இந்த சின்ன ஆரம்பத்தை கர்த்தர் சந்தோஷமாக பார்க்கிறார். இயேசுவின் பிறப்பை யோசித்து பாருங்கள். ஆரம்பம் அற்பம். அவரது வளர்ச்சி ஊழியம் நினைத்து பாருங்கள். அவரிடம் கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு எப்போதும் மக்கள் கூட்டம். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள்.
இயேசு தொட்ட யாவரும் சுத்தமானார். ரூத்து புத்தகத்தில் ரூத்தின் ஆரம்பத்தை யோசித்து பாருங்கள். நகோமியை பின்பற்றி வந்தால் என்ன கொண்டு வந்திருப்பாள்? கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்திருப்பாள். வயலுக்கு போய் பின்னாடி சிந்துகிற கதிரை பொறுக்கி கொண்டு இருந்தாள். அவளுடைய வளர்ச்சியை பாருங்கள். அந்த வயலுக்கு சொந்தக்காரியானாள். ஏன்னா அவளுடைய திறமையா யோசித்து பாருங்கள். ஆபிரகாமின் ஆரம்பத்தை பாருங்கள். புறப்படப்பான்னு சொன்னால் புறப்பட்டு வந்தார். இன்று உலகிலே 3 பெரிய குரூப் ஆபிரகாம் எங்கள் தந்தை என்று சொல்கிறார்கள். யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள். பவுலின் ஆரம்பம் ஒன்றுமே இல்லை. எருசலேமுக்கு போனால் தரிசனம் கிடைத்தவன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்றிட்டார். யாரும் அவனை முகம் கொடுத்து பேசவில்லை. திரும்பி போய்விட்டான் அரபு தேசத்திற்கு. 3 வருடங்கள் கழித்தான் வந்தான். ஒரு பர்னபாவை எழுப்பினார் ஆண்டவர். கூட்டிக் கொண்டு அந்தியோக சபைக்கு முதல் அழைத்து கொண்டு போனார். அதற்கப்புறம் பாருங்கள் வளர்ச்சி. புதிய ஏற்பாட்டில் 3/4 பகுதி எழுதினவர். ஐரோப்பா கண்டம் முழுதும் சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள். யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன்ட்டார்களே. பேதுருவின் ஆரம்பம் மீன் பிடித்து கொண்டிருந்தான். அப்படியே வலையும் போட்டையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்தான். என்ன வளர்ச்சி! முதலாக அவனுக்கு பேதுருக்கு என்ன தெரியும், என்ன ஞானம் உண்டு? முதலாக எழும்பி பிரசங்கம் பண்ணுவோம் 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் எருசலேமில் 11 கிலோமீட்டர் தான் ஊழியம். அந்த மத்திய ஆசியாவில் 11 கிலோமீட்டர் தான் எருசலேமை சுற்றி. இன்று நினைத்து பாருங்கள். உலகத்தின் 3/4 பகுதி கிறிஸ்துவர்கள். தாவீதின் ஆரம்பம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். நான் அரசனாவேன்னு சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? போய் ஆடு ஒழுங்காக மேயி பகல் கனவு காணாதே என்று சொல்லியிருப்பார். ஆடு மேய்த்தவன் தானே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவில்லையா? இதெல்லாம் வேதத்தில் உள்ள சாட்சிகள். வெளியிலே கொஞ்சம் வாருங்கள். சவுத்து கொரியாவில் பால்யாங்கிச்சோ என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு சின்ன பிள்ளையின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டார். புத்த மதத்தை வழிபடுகிறவர்கள் அந்த கூட்டம். அதற்கு பின் ஆண்டவருடைய கிருபையினாலே ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது சின்ன ஓலை கொட்டகை. அதில் எத்தனை ஆத்துமாக்கள் தெரியுங்களா? விசுவாசிகள். பால்யாங்கிச்சோ, அவர் மனைவி, அவர் மாமியார், 3 பேர் தான். சமீபத்தில் தான் அவர் காலமானார். உலகத்திலேயே அவருடைய சபைதான் பெரிய சபை. ஞாயிற்றுக்கிழமைக்கு 8 லட்சம் மக்களுக்கு மேலாக கூடுகிறார்கள். எத்தனையோ சர்வீஸ் நடக்கிறது, எத்தனையோ அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், அதெல்லாம் நீ கணக்கே போட முடியாது. கேட்டீர்களா? 3 பேர் தான். சமீபத்தில் தான் இறந்தார். அது ஏதோ நூற்றாண்டில் அல்ல, நம்மோட வாழ்ந்தவர். எனக்கு தெரிந்த ஒரு சபை 20 பேர் மாத்திரம். கூரை ஷெட்டு தான். மழை பெஞ்சால் அடியில் பாத்திரத்தை வைக்கணும், அங்கங்கே வைக்கணும். அப்படி இந்த சபை ஒரு 10-12 வருஷத்துக்குள் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வருகிறார். எத்தனையோ மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ கிளை சர்ச்சுகள். அதில் கணக்கில் சொல்லவே முடியாது. அசூர வளர்ச்சி கண்காண. நான் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய விஜிபி சகோதரனுடைய ஆரம்பம் எப்படி? ஒரு சாக்கு முட்டையில் கட்டி கொண்டு வள்ளியூரிலிருந்து வந்தவர்கள் சென்னைக்கு. இன்றைக்கி சென்னையில் 3/4 பகுதி அவர்களுடைய. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதுதான் நீங்கள் எத்தனை முறை கேட்டால் இதுதான். வர்த்திக்க செய்வார், அவரே வர்த்திக்க செய்வார். 1 கொரிந்தியர் 3:6-7 வாசியுங்கள். ஆரம்பத்தில் கொண்ட தாழ்மை, உழைப்பு, உண்மை இறுதி வரை கொண்டு செல்லுங்கள். இதை 3 மறக்கக்கூடாது. தாழ்மை, உழைப்பு, உண்மை. இதுதான் நீங்கள் போடும் மூலதனம். கர்த்தர் பார்த்து கொள்வார். உயர்ந்த கனவுகளை காணுங்கள். அதற்கு மேட்சாக உழைப்பு இருக்கட்டும், தாழ்மை இருக்க வேண்டும். அவரை தேடுவதில் ஒரு நாள் குறையக்கூடாது. வேதம் வாசிப்பதில் குறையக்கூடாது. அதிகாலை எழுப்பி தேடுங்கள். ஆரம்ப காலத்தில் தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் அமர்ந்திருப்பேன், இப்போ பிஸி, நேரமே இல்லை என்ற நிலை ஒரு நாள் வந்துவிடக்கூடாது. இதில் மட்டும் கவனமாகிருங்கள். பிரசங்கி புத்தகத்தை எழுதிய ஞானி கூறுவதை பாருங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல், அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. யாக்கோபு சொல்லுகிறார் 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த தாழ்மை என்பது மகா பெரிய பொக்கிஷம். அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை முன்னிறுத்துங்கள். மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். எப்போதுமே அவர் உங்கள் கையில் இருக்க இந்த தூக்கு நூலை, இந்த அற்பமான ஆரம்பத்தை, இந்த சின்ன பிஸ்னஸை, இந்த சின்ன ப்ராஜெக்டை சந்தோஷமாய் பார்க்கிறார். அவர் சந்தோஷமாய் பார்த்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள்.
அவர் யோபின் முகத்தை பார்த்தார், எட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அப்படி உங்களை பார்க்கிறார். அற்பமாக எண்ணாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் அற்பம் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அந்த வானாதி வானங்களை படைத்தவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த செய்தியின் மூலம் அடியான உற்சாகப்படுத்தினமைக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதால் ஒரு மதிலை தாண்டுவோம், ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். உங்களுக்கு மகிமை செலுத்திக்கொண்டே இப்பொழுது ஆரம்பித்து கொடுத்த நடத்த பலன் தாரும், வழியாயிரும், வாய்க்க செய்யும், பெருக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய சிந்தனை, எனக்கு உணர்த்தினதை நான் அவரது கிருபையோடு செய்கிறேன், பின் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா.